அன்பு சாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம பிரார்த்தனை கொஞ்சம் வித்தியாசமானது. எப்பவும் நம்மக்கிட்ட வந்து எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்காக மட்டும் நாம் பிரார்த்தனை செய்யப்படாது. நம்மளோடு இருந்தவங்க, நம்ம பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டவங்க, நம்ம பஜனையில் உட்கார்ந்து பாடினவங்க, நம்ம ஆன்மீக சேவைகளுக்கு தோள் கொடுத்தவங்க, ஒரு காலத்தில் நம்மளோடு தொடர்ந்து இருந்துட்டு இன்றைக்கி உடல்நிலை காரணமாக வர முடியாமல் இருக்கிறவங்களையும் கூட நாம் தேடி போய் பார்த்து பிரார்த்தனை செய்யணும் இல்லையா? அப்படிப்பட்ட நம்முடைய அன்புக்கு உரிய சாய் சொந்தம்தான் காவல்துறையில் பணியாற்றிட்டு ஓய்வு பெற்ற திரு ரகுநாதன் சாய்ராம் அவர்கள். காவல்துறைன்னு சொன்னாலே நமக்கு முதல்லலாம் ஞாபகம் வர்றது என்ன தெரியுமா? அந்த கம்பீரம், அந்த கட்டுப்பாடு, கண்டிப்பு, அந்த வேலையில் அதெல்லாம் தேவைதாங்க. ஆனால் ரகுநாதன் சாய்ராம் கிட்ட அந்த கம்பீரத்தை விட நாம் அதிகமாக பார்த்தது அப்படின்னா கருணை தாங்க. மனிதர்களை நேசிக்கிற ஒரு மனசு, பாபாவை நேசிக்கிற ஒரு பக்தி, மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம், இதுதான் அவர்கிட்ட நாம் பார்த்துருக்குறோம். நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு தொடர்ந்து வருவார். பஜனையை ஆரம்பித்தா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் பார்க்குறவர் பார்வையாளர் மட்டும் கிடையாது, அவர் பாடுவார், மனசார பாடுவார். மிருதங்கம் வாசிக்கிறவர் வரலையா உடனே என்ன தெரியுமா ஆகும்? வரலன்னா இன்றைக்கி மிருதங்கம் இல்லையே அப்படின்னு குறை சொல்லிவிட்டு உட்கார மாட்டார். அவரே மிருதங்கத்தை எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து வாசிப்பார். அந்த கைகள் மிருதங்கத்தில் தாளம் போடும் பொழுதும் நம்முடைய பஜனைக்கு இன்னொரு உயிர் கிடச்சிடும். அந்த காட்சியெல்லாம் இன்றைக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. அது மட்டுமா, நம்ம ஆன்மீக சேவைகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரால் முடிஞ்ச நேரங்களெல்லாம் மனமோந்து நன்கொடைகளையும் கொடுத்துருக்கிறாருங்க. கேட்டுத்தான் செய்யணும் அப்படின்றது இல்லை. பாபானுடைய சேவை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி உதவினவர். அந்த நன்றி நம்ம மறக்கப்படாது. இப்போ சில காலமாக ரகுநாதன் சாய்ராமை முன்னைய போல் நம்ம கோவிலில் பார்க்க முடியல. உடல்நிலையம் சரியில்லாததுனால வர முடியாமல் இருக்கிறாரு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். சில நேரம் ஒரு மனிதர் நம்மோடு இருக்கும்பொழுது அவருடைய இருப்பினுடைய அருமை நமக்கு முழுசாக தெரியாது. அவர் வராத போது தான் அடடா இங்கே அவர் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார் இந்த இடத்துல, இப்போ அவர் காணுமே அப்படின்னு மனசு தேடும். ரகுநாதன் சாய்ராம், நம்ம பஜனை உங்களை தேடுது சாய்ராம். நம்ம சாய் சொந்தங்கள் உங்களை தேடுறாங்க. நீங்கள் உட்கார்ந்து வாசித்த அந்த மிருதங்கத்தினுடைய தாளத்தை மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஆகையினால தான் இன்றைக்கி உங்களுக்காக நாம் பாபாவுடைய பாதத்தில் இந்த பிரார்த்தனையை வைக்கிறோம். வழித்துணை பாபாவே, உங்களுடைய இந்த பிள்ளையை பாருங்கள் பாபா. வாழ்க்கையில் காவல்துறையில் பணியாற்றிட்டு எத்தனையோ மனிதர்களை பார்த்தவர், எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்தவர். ஆனாலும் மனசுக்குள்ளார கருணையை விட்டுவிடவே விடாதவர், உங்களை நினைச்சு பாடினவர், உங்களுக்காக மிருதங்கம் வாசித்தவர், உங்களுடைய ஆன்மீக சேவைகளுக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளையெல்லாம் செஞ்சவர். இன்றைக்கு அவருடைய உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வும் ஆதரவும் தேவைப்படுகிறது. பாபா அவருக்கு என்ன உடல்நல குறைவு இருக்கிறதோ அதற்கான காரணம் சரியாக கண்டுபிடிக்கட்டும். நல்ல மருத்துவர்கள் அவருக்கு கிடைக்கட்டும். தேவையான பரிசோதனைகள் சரியான நேரத்தில் நடக்கட்டும். அவர் எடுத்துக்கிற சிகிச்சையும் மருந்துகளும் நல்ல பலனை கொடுக்கட்டும். உடம்புக்கு வலிமை திரும்பட்டும். சோர்வெல்லாம் குறையட்டும். நல்ல தூக்கம் அவருக்கு கிடைக்கட்டும். நல்ல பசி எடுக்கட்டும். நடக்கிறதிலும் சரி, வேலைகளை செய்வதிலும் சரி, அவருக்கு மீண்டும் உற்சாகம் வரட்டும். அதை விட முக்கியமாக மனசு சோர்ந்து போகப்படாது. பாபா முன்னாடி மாதிரி எல்லாம் முடியுமா அப்படின்னு அவர் நினைக்கப்படாது. நான் மறுபடியும் கோயிலுக்கு போவேன், பாபாவை தரிசனம் பண்ணுவேன், என்னுடைய சாய் சொந்தங்களோடு உட்காருவேன், பஜனை பாடுவேன், மிருதங்கம் வாசிப்பேன் அப்படிங்கிற அந்த ஆசையே அவருக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கட்டும். ரகுநாதன் சாய்ராம், உங்களுக்கே இந்த பதிவு போய் சேர்ந்ததா ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நான் கோயிலுக்கு வர முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. முதல்ல உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. டாக்டர் சொல்லக்கூடிய சிகிச்சையை முறையாக எடுத்துக்கோங்க. ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வு எடுத்துக்கோங்க. நம்முடைய கோயிலுடைய கதவு உங்களுக்காக எப்பவும் திறந்து தான் இருக்குது. நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு வரக்கூடிய அந்த நாள் தான் நமக்கு சந்தோஷம். அவசரப்பட்டு வர வேண்டாம். நல்லபடியாக உடம்பு தேறி வாங்க. ஆனால் வந்ததும் மிருதங்கத்தை மட்டும் மறந்துடாதீங்க. சாய்ராம், மிருதங்கம் வாசிக்கிறத மறந்துடாதீங்க. அந்த மிருதங்கத்துக்கு முன்னாடி மறுபடியும் நீங்கள் உட்கார்ந்து முதல் தாளத்தை அடிக்கிற பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லணும். அந்த நாளை நாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். அன்பு சாய் சொந்தங்களே, இப்போ ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடிக்குவோம்.
திரு ரகுநாதன் சாய்ராமுடைய முகத்தை மனசுக்குள்ளார நினச்சிப்போம். அவர் ஆரோக்கியமாக உற்சாகமாக நம்ம கோயிலுக்குள்ளார நடந்து வரக்கூடிய மாதிரி நினச்சிக்கலாம். பாபாவை வணங்கிட்டு பஜனையில் உட்கார்ந்து மிருதங்கத்தை எடுத்து வாசிக்கிற அந்த மகிழ்ச்சியான காட்சியை மனசில் நம்ம நினச்சிக்கிட்டு மானசீகமாக அவருக்காக இந்த 6 வரி சாய் மந்திரத்தை நாம் எல்லாரும் சொல்லுவோம். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ரகுநாதாய ஆரோக்கியம் தேகி தேகி நமக. ஓம் ரகுநாதாய சரீரபலம் தேகி நமக. ஓம் ரகுநாதாய மனோதைரியம் உற்சாகம் சதேகி நமக. ஓம் ரகுநாதாய ஆயுஷ்யம் சௌக்கியம் தேகி நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய ரகுநாதம் ரக்ஷ ரக்ஷ சர்வமங்களம் குரு நமக. வழித்துணை பாபாவே, ரகுநாதன் சாய்ராமுடைய உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. அவருடைய மனதுக்கு பழைய தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுங்க. அவருடைய குடும்பத்தாருக்கும் நிம்மதியை கொடுங்க. நல்ல மருத்துவ உதவியும் நல்ல மனிதர்களுடைய அன்பும் அவருடைய சொந்த மன வலிமையும் சேர்ந்து அவரை மீண்டும் உற்சாகமான வாழ்க்கைக்கு கொண்டு வரட்டும். இன்றைக்கி இந்த பதிவை பார்க்குற ஒரு சாய் சொந்தமும் ஒரு நிமிஷம் ரகுநாதன் சாய்ராமுக்காக மனதார வேண்டிக்கோங்க. பாபா, நம்ம ரகுநாதன் சாய்ராமை நல்லபடியாக மாற்றித்தாங்க. மீண்டும் நம்ம கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க. அங்கே பாபா இந்த மேடையில் உட்கார்ந்து அந்த மிருதங்கத்தில் தாளம் போடுற பொழுது நம்ம எல்லாரும் சந்தோஷத்தோடு அவரை நாம் வரவேற்கணும். ரகுநாதன் சாய்ராம், நம்ம சாய் குடும்பம் உங்களை அன்போடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. நல்ல மருத்துவ சிகிச்சையை தொடருங்க. மனசை மட்டும் தளர விடாதீங்க. உடம்பு தேறி உற்சாகமாக சிரித்த முகத்தோடு மீண்டும் வாங்க. அந்த மிருதங்கமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கும் இதே போல் உடல் நலம், குடும்பம், பிள்ளைகள், திருமணம், வேலை இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம சாய் சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யணும்னு நினச்சா உங்கள் வேண்டுதலை நம்மக்கிட்ட சொல்லுங்கள். பாபாவினுடைய திருப்பாதத்தில் வச்சு நாமும் மனமுருகி கூட்டு பிரார்த்தனை செய்வோம். வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து அன்போடு நாங்கள் உங்களை கூப்பிடுறோம். ரகுநாதன் சாய்ராம் வாழ்க, வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். மீண்டும் மிருதங்கம் முழங்கட்டும். பஜனையிலுடைய அவருடைய குரல் ஒலிக்கட்டும். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.